வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல டபக் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆந்தாலஜி படம்னா உங்களுக்கு தெரியும், ஒரே படத்துல நிறைய கதைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 கதைகள் இருக்கு. 4மே ஹாரர் கதைகள் தான். ஹாரர் கதைனா பேய் வந்து பயம்புத்துற மாதிரிலாம் இருக்காது. கோஸ்ட் ஸ்டோரிஸ்னு ஹிந்தில ஒரு வெப் சீரிஸ் வெளியாச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கதைகளும் இருக்கும். ரொம்ப வியர்டா இருக்கும், அதே சமயம் கன்ஃபியூசிங்காவும் இருக்கும். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வித்தியாசமான கதைகள்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டிட்லின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. லீவுக்காக தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. பாட்டி இருக்காங்கல்ல, கிச்சன்ல சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தாவை பொறுத்த வரைக்கும் ரைட்டர் போல, இப்ப டைப்ரைட்டரை யூஸ் பண்ணி டைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பேத்தி டிட்லி இருக்காங்கல்ல, தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. தாத்தா, நீங்க நிறைய கதைலாம் எழுதிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பதில் சொல்லாம டைப் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா, உங்க ஸ்டோரியிலேயே எது பெஸ்ட்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு டைப் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவர் பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பேத்தி கோச்சுக்கிறா. இப்ப பாட்டியை பார்க்கிறதுக்காக வந்துடுறா. இதுக்கப்புறம் தாத்தா கிட்ட நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி சொல்றா. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. பின்ன என்ன பாட்டி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம டைப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி பேத்தி சொல்றாங்க. நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது கவனிக்க மாட்டல, அதே மாதிரி தாத்தா மும்மரமா கதை எழுதிட்டு இருக்காரு, அதனால தான் கவனிச்சிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நீங்க எப்பவுமே தாத்தாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேத்தி லைட்டா கோச்சுக்கிறா. என்னோட அப்பா சொன்னாரு, தாத்தாவோட எந்த கதை புக்குமே சரியா போனது இல்லையாமே, செம்ம போரிங்கா இருக்கும்ன்ற மாதிரி என்னோட அப்பா சொன்னாருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. திரும்பி தாத்தாக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அப்படி இல்லம்மா, தாத்தாவோட கதைகள் நல்லா இருக்கும், ஆனா வியர்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வியர்டா இருக்குமா? அப்படி என்ன வியர்டா இருக்கும், ஒரு கதையை சொல்லுங்கன்ற மாதிரி பேத்தி கேக்குறா. அது சின்ன பசங்க எல்லாம் படிக்கிற கதை இல்லன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தாத்தாவோட கதையை சொல்லுங்க. அப்படி நீங்க கதையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா போரிங்கான கதைன்னு நான் சொல்லிடுவேன்ற மாதிரி இந்த பேத்தி சொல்றா. சரி சரி, ஒரு கதையை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், என் கூட வெளியே வான்ற மாதிரி பாட்டியை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பறவை கூடெல்லாம் கெட்டோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூடை தான் காட்டுறாங்க. இந்த பறவை கூட யாராவது கலைக்கணும்னு நினைச்சா பறவைக்கு பயங்கரமா கோவம் வந்துரும், உனக்கு அது தெரியுமான்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. ஆமா பாட்டி, நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி பேத்தி சொல்றா. அதே மாதிரிதான் இந்த கதையிலையும் அப்படின்ற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு கதையை தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹைட்டா இருக்க ஒரு டேங்க்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. இவங்க பேரு பூஜா அப்படின்றது. ஒரு பேண்டை இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டோட பேண்ட் போல அதை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பூஜாவோட ஃப்ரெண்டு பேரு பப்ளு அப்படின்றது. அந்த பப்ளு இருக்கார்ல, ஒரு அழகான பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணை திரும்பி பார்க்கணும், அந்த பொண்ணு கிட்ட பேசணும், அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க பைக்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போனோம், இல்லைன்னா அப்பா பிரச்சனை பண்ணுவாருன்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. இருட்டுறதுக்குள்ள போயிடலாம், நீ சீக்கிரமா வண்டியை ஓட்டுன்ற மாதிரி பப்ளு சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. வழியில பார்த்தா ஒரு நாய் இருக்கு. அந்த நாயை பார்த்தோம் பப்ளு ரொம்ப பயப்படுறாரு. அது கடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கடிக்காது அப்படின்ற மாதிரி பூஜாவும் இவரை தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ரமேஷ்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த நாயோட ஓனரா இவர் தான் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தள்ளு வண்டி கடை வச்சிருக்காரு போல. பக்கத்துல தான் என்னோட கடை இருக்கு, ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பப்ளு ஒரு பொண்ணை பார்த்திருக்காருல, பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில தான் பார்த்திருப்பாரு. அதை பத்தி இந்த அண்ணன் கிட்ட கேட்டா என்னன்ற மாதிரி பூஜா யோசிக்கிறாங்க. அண்ணன், பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கா, பொண்ணுங்களா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த ஏரியால மொத்தமே 10 வீடு தான் இருக்கு, எனக்கே வியாபாரம் கம்மியா தான் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு யாரை பார்க்கணும் அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பப்ளுக்கு எக்ஸாக்டா அந்த பொண்ணை பத்தி தெரியாது. அந்த பொண்ணு அங்க இருக்க ஹைட்டான ஒரு பகுதியில தான் இருந்தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பகுதியா அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனோட முகம் லைட்டா மாறுது. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏற்கனவே பிக்னிக்காக நிறைய பசங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த பசங்களும் நீங்க சொல்ற அந்த பகுதிக்கு தான் போனாங்க. அப்படி போனவங்க திரும்பி வரவே இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, அவங்கள பத்தி நியூஸ் சேனல் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்றாரு. என்ன இவர் இப்படி பயம்புத்துறாரு அப்படின்ற மாதிரி பூஜா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல போறாங்க. அந்த அண்ணன் சும்மா ஏதோ சொல்றாரு, கண்டுக்காத அப்படின்ற மாதிரிலாம் பப்ளு சொல்றாரு. இவங்களுமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி தான் அப்படின்ற மாதிரி பப்ளு ஒரு இடத்த காட்டுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வரும்போது மேல போற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வச்சுதான் பார்த்தன்ற மாதிரிலாம் பப்ளு சொல்றாரு. கீழே வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்ல கதவை தட்டி பார்க்கலான்ற மாதிரிலாம் பப்ளு யோசிக்கிறாரு.
இவங்களுமே நீ கதவை தட்டிப்பாரு, நான் மேல போய் பாக்குறேன்ற மாதிரி மேல வந்துடுறாங்க. பறவை கிடைக்கிற எல்லாத்தையும் அதோட இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த இடமே இருக்கு. பூஜாவும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரமேஷ் தள்ளு வண்டி கடையை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பசங்களோட பைக் நிக்கிறத பாக்குறாரு. இங்க போகாதீங்கன்னு சொன்னாலும் இங்கதான் போயிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இந்த பப்ளு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. டே பப்ளு, இன்னொரு நாள் வந்துக்கலாம், கிளம்பலான்ற மாதிரி இந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. நீ குனியிரியா, நான் உன் மேல ஏறி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கதவுக்கு மேல சின்னதா ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல கண்ணை வச்சு பார்க்கலாம் தான் நினைக்கிறாரு. இப்ப இவங்க தூக்கவே இவருமே எட்டி பாக்குறாரு. ஆனா அப்பயும் எதுவுமே இவருக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு முடியல. டே இறங்குடா இறங்குடான்ற மாதிரி இறக்கி விட்டுறாங்க. இருட்டுற மாதிரி இருக்கு, இதுக்கு மேலேயே இங்க இருக்க வேணாம், வா கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ வேணா போ, நான் பார்த்துட்டு தான் வருவேன்ற மாதிரி பப்ளு சொல்றான். கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிறான். இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு பயமா இருக்கு. பேசாம நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா பப்ளு இருக்கான் பாத்தீங்களா, மாடியில இருக்க அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க இருந்து எட்டி பார்த்தா என்னன்ற மாதிரி எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க தனியா கொஞ்சம் தூரம் ஓடி வந்துடுறாங்கல்ல, இருந்தாலும் பப்ளுவை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, திரும்பி அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அதனால திரும்பி அந்த வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது பப்ளு அந்த இடத்துல காணோம். டே பப்ளு எங்கடா போனன்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப பப்ளு மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்து விழுறாரு. கருகி போன மாதிரி தான் விழுறாரு. இதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரமேஷ் இருக்காருல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? இந்த இடத்துல ஆபத்து வரும்னு சொன்னல, வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இங்க ஒரு வித்தியாசமான பறவை இருக்கு போல, அது பறந்து வர மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார்ல, அந்த நியூஸ் எல்லாம் இவங்க பார்த்துட்டு தான் இந்த இடத்துல சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த பறவையை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக ரமேஷையே இவங்க பிளான்ல சேர்த்துக்கிறாங்க. ரமேஷ் நீங்க சொன்ன மாதிரியே பெட்ரோல் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப கதை ஓபன் ஆகுது. இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. அந்த பறவை இல்ல போல, பறவையோட முட்டை மட்டும் இந்த இடத்துல இருக்கு. அந்த முட்டையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த பில்டிங்கை எரிக்கிறதுக்காக சுத்தி பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. பூஜாவோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பறவைனால தான் நம்ம ஃப்ரெண்டு இறந்து போனா, அந்த பறவை இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டா இந்த இடத்தை கொளுத்தி விட்டுணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா மழை பெய்யற மாதிரி இருக்கு. மேடம் சீக்கிரமா கொளுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்றாரு. அந்த பறவை வரட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பறவை வரவே மாட்டேங்குது. மேலேயே தான் சுத்திட்டு இருக்கு போல. இந்த கூடை டேமேஜ் பண்ணா பறவை பக்கத்துல வரும்ல, இவர் டேமேஜ் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பறவை பக்கத்துல வருது போல. அதை பாக்குற பூஜாவும் சந்தோஷப்படுறாங்க. அது வந்தோன்னு கொளுத்தி விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தான் பாட்டி கதையை சொல்றாங்க. பாட்டி அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த இடத்த கொளுத்தி விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேத்தி கேக்குறா. அதுதான் கிடையாது, அங்கதான் மழை பெஞ்சதுல, எப்படி கொளுத்த முடியும்ன்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேத்தி கேக்குறா. இதுக்கெல்லாம் முடிவே இல்லமான்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இந்த தாத்தா இப்படிதான் வியடா கதை எழுதுவாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப பேத்தி இருக்கால, என் அப்பா சொன்ன அளவுக்கு தாத்தாவோட கதை அவ்வளவுலாம் மோசம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்பயாவது பாட்டி சொன்னது கரெக்ட்னு ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. பாட்டி எனக்கு வேற ஒரு கதை சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது சின்ன பசங்க படிக்கிற கதை இல்லம்மா, வேணான்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே கோச்சுக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறா. இவ ரூம்குள்ள சோகமா இருக்கும்போது பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. இதுதான் தாத்தாவோட கதை புக்கு, இதுல ஒரு கதை வேணா படிச்சுக்கோன்ற மாதிரி புக்கை தந்துட்டு போறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதுல நிறைய கதை இருக்கிறத பாக்குறா. த அம்பர்லா அங்கிள்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த விஷயத்தை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஒரு 60 வயசு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவருக்கு முதுகு வலிலாம் இருக்கு போல. அவரோட இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு மனிஷ், ஒய்ஃப் பேரு ரேவதி அப்படின்றது. ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ரேவதி பிரெக்னண்டா இருக்காங்க. ரேவதி ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால இவரம் வெட்டுறதுக்காக வந்திருக்காரு. பசங்க ரெண்டு பேர் மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. பசங்களா மலையில எதுக்காக நனைஞ்சிட்டு இருக்கீங்க, முதல்ல உள்ள போங்கன்ற மாதிரிலாம் ரேவதி சொல்றாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பசங்க கிளாஸ்க்குள்ள போறாங்க. பிரெக்னன்ட் டைம், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்ப கொடையை மடக்கலான்னு பார்த்தா கொடை உடைஞ்சிருது. இந்த கொடையை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட தராங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொடெல்லாம் ரெடி பண்ற பெரியவரை காமிச்சாங்கல்ல, அந்த பெரியவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பெரியவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துதான் இந்த இடத்துக்கு வராரு. பெரியவரே இந்த கொடையை மட்டும் ரெடி பண்ணி தரீங்களான்ற மாதிரி இவர் கொடையை தராரு. அந்த பெரியவரும் கொடையை பாக்குறாரு. இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப இவர்கிட்ட வேற சில கொடைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடைகள் கிட்ட வராரு. இதுல ஒரு கொடையை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து இவருமே தந்துடுறாரு. இப்ப மனிஷும் அந்த கொடையை வாங்கி பாக்குறாரு. பரவாயில்ல, கொடை நல்லா தான் இருக்கு, என்ன வேலை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏற்கனவே இதுக்கான வேலையை நீ தந்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. என்ன பெரியவர் இப்படி சொல்றாருன்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம பழைய கொடையை தந்தோம்ல, அதுக்கே இதை கழிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி பெரியவர் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எப்பவுமே நீயே தானே சமைக்கிற, இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி சப்பாத்தியும் குழம்பையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரேவதி இருக்காங்கல்ல, இது வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேக்குறாங்க. என்ன இப்படி கேக்குற, வெஜ் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப இது என்னன்ற மாதிரி அதுக்குள்ள இருந்து ஒரு காக்ரோச்சை எடுத்து காட்டுறாங்க. கற்பம்பூச்சி உள்ள விழுந்திருக்கு போல. அச்சச்சோ, கற்பம்பூச்சி உள்ள விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சாப்பிட வேணான்ற மாதிரி தட்டை கொண்டு போக பாக்குறாரு. எதுக்காக தட்டை கொண்டு போறீங்க, இது விழுந்ததுக்காக சாப்பாடை வேஸ்ட் பண்ணுமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரா அவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பெரியவருக்கு உடம்பு வலி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, முதுவை நிமித்தவே முடியல, அந்த அளவுக்கு அவரோட முதுகுல கூணு விழுந்த மாதிரி இருக்கு. வலியில பயங்கரமா இவர் நைட்டு நேரம்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. தைலெல்லாம் தடவிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடம்பு என்னமோ பண்ணுதுங்க, ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் செக் பண்றாரு. லைட்டா ஜுரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, மாத்திரை மட்டும் எடுத்து தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மாத்திரை எல்லாம் வீட்டுல இருக்கு, இவருமே எடுத்து தராரு. ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவங்களை படுக்க வச்சுட்டு இவருமே தள்ளி போயிடுறாரு. இந்த பெரியவர் ஒரு இடத்துல இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல சோளக்காடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த சோளக்காட்டுல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த பெரியவரும் அவங்கள பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்தா உனக்கானது அப்படின்ற மாதிரி கொடைய தராரு. மனிஷ் தந்தார்ல, அந்த கொடைய தான் தராரு. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து வேற ஏதோ இவர் வாங்கிக்கிறாருன்ற மாதிரி காட்டுறாங்க. மனிஷ் இருக்கார்ல, இங்க உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ரேவதிக்கு உடம்பு ஏதோ பண்ணுது போல, லைட்டா முணங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கண் முழிச்சு பாக்குறதுக்காக வராரு. என் காலை யாரோ பிடிக்கிற மாதிரியே இருக்குங்க, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கால்ல எதுவுமே இல்லையன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. போக போக ரேவதி உடம்புக்குள்ள என்னமோ ஊர்ந்துட்டு இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. என்ன ஊர்ந்துட்டு இருக்குன்னு இவர் கேட்க வராரு. பார்த்தா இவர் வாயில இருந்து நிறைய கற்பம்பூச்சி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பெரியவரை காட்டுறாங்க. பெரியவருக்கு கூன் விழுந்த மாதிரி தானே இருந்தது, இப்ப அந்த ப்ராப்ளம் சரியாயி கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க, மனிஷ் ரேவதி ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. எப்படி திடீர்னு இவங்க இறந்து போனாங்கன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரி கிட்ட ட்ரேட் பண்றவரா இருப்பாரு. என் வலி சரியா போனோம், அதுக்கு பதிலா இந்த கொடையை வச்சுக்கோன்னு தருவாரு. கொடை மூலியமா அந்த ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணி அந்த சூனியக்காரி தான் சாவடிச்சிருப்பா போல. இப்ப இவருமே நார்மலா நடக்க முடியுது, இவரோட வேலையெல்லாம் செய்யறாரு. வேஸ்ட் பொருள்லாம் பிறக்கிறது தான் இவரோட வேலை போல, அதெல்லாம் பிறக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பெரியவர்கிட்ட ரிப்பேர் பண்றதுக்காக நிறைய கொடைலாம் இருக்கும். அந்த கொடையெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. பாவம் ரேவதி மேடம் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாங்க, நல்லா நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பெரியவர் நடந்து வரதை இந்த ரெண்டு பசங்களும் பாக்குறாங்க. இதுல இந்த பையனோட தாத்தா இருக்காருல, இந்த பெரியவர்கிட்ட கொடையை ரெடி பண்ணி தான்ற மாதிரி கொடுத்திருப்பாரு போல. பெரியவரே, என் தாத்தாவோட கொடை ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நீ இவரோட பேரன் தானே, ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரு. இப்ப இந்த தாத்தா கூன் விழுந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த வலி போகும் போல, முழுசா போகாது போல. இப்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாருல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பசங்க கிட்ட கேக்குறாரு. அவங்களும் கை தாங்களா இவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சோளக்காட்டெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. இந்த பையன் இருக்கான்ல, என் தாத்தாவோட கொடை எங்க இருக்குன்னு கேக்குறான். அங்கதான் இருக்கும் பாருன்ற மாதிரி இவர் வழியால படுத்துறாரு. இந்த பையனுமே தேடி பாக்குறான். இதுதான் என்னோட தாத்தாவோட கொடைன்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். நான் எடுத்துட்டு போறேன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு, ஒரு கொடை பத்தாது இல்ல, இந்த பொண்ணு எனக்கு ஒரு கொடை தாங்க, நான் நாளைக்கு தரேன்ற மாதிரி சொல்றா. கொடைலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இங்க ஒரு கொடை இருக்குல்லன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு கொடையை எடுக்கிறா. அந்த கொடையெல்லாம் எடுக்காத வையன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பெரியவர்கிட்ட வேற யாரோ பேசுறாங்க போல. அந்த பொண்ணு அந்த கொடையை எடுத்துட்டு போட்டோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. யாருமே அங்க இருக்க மாட்டாங்க, இவருக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. சரிமா, இந்த கொடையை எடுத்துட்டு போ, நாளைக்கு வந்து தான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணுமே நன்றி தாத்தா அப்படின்ற மாதிரி கொடையை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறா. இப்ப மழை பெய்யல, இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பையனுமே கொடையை விரிச்சிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நம்மளுமே கொடையை விரிச்சிட்டு நடக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணு கொடையை விரிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. இப்ப லாங் ஷாட்ல இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. போக போக இந்த பையன் மட்டும் தான் நடந்து போறான். இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சட்டுன்னு அங்கேயே கொடை மூடின மாதிரி லாக் ஆயிடுறாங்க.
அதாவது அந்த சூனிய கறி புடிச்சிருச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பாட்டி செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த டிட்லி இருக்காங்கல்ல, நான் இந்த கதையை தான் படிச்சேன், நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி இதுக்கு மேல கதை படிக்காது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. அடுத்த கதை எப்படிதான் இருக்கு பாப்போமேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற ஒரு கதையை இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க படிக்கிற கதையை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல நடக்கும். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும்ல, அப்பதான் இந்த கதை நடக்கும். இந்த கதையில லில்லின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த லில்லி ஒன்னா இருக்கலான்ற மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க. அவர் பேரு டேவிட் அப்படின்றது. ஆனா அவரோட கதையை இவங்க முடிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கார் இருக்கு, அந்த காரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த காலத்துல வண்டி கிண்டின்னு எல்லாமே கஷ்டமா இருக்கும். அதனால தான் வண்டிக்காக இவங்க சாவடிச்சிருக்காங்க. இப்ப அந்த டேவிடோட பாடி இருக்குல்ல, அதை கார்ல எடுத்து வச்சிடுறாங்க. நம்மளோட பகுதிக்கு போலான்ற மாதிரி காட்டு பகுதியில இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பகுதியில இவங்க பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணி தான் ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்தவங்க ஓபன் பண்ணிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறாங்க. இவங்க ஓபன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த சமயம் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வருது. ட்ரக்ல வியர்டா ஒருத்தன் இருக்கான். அவனுமே இவங்களை பார்த்து விசில்லாம் அடிச்சிட்டு இருக்கான். என் கூட வரியான்ற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க இருந்து ஓடுறான்ற மாதிரி கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஆக்சுவலா மக்கள் எல்லாருமே பசி பட்னியில இருக்காங்க. யார் ஒருத்தருமே இன்னொருத்தரை நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த கதை நடக்குது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பகுதிக்கு போலான்ற மாதிரி கார் எடுத்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் மட்டும் இருப்பான். இப்போ ஒரு டென்ட் பகுதிக்கு தான் வந்துடுறாங்க. இவங்க பையன் பேரு அங்க் அப்படின்றது. டென்ட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பையன் டென்ட்ல இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அங்க் நீ எங்க போன, அங்க் நீ எங்க போனன்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் இருக்கான்ல, இங்கதாம்மா இருக்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்துடுறான். அம்மா டென்ட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, எதுக்காக போனன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அம்மா ஜூன்ற என்னோட ஃப்ரெண்டு கூட தான் நான் விளையாடிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்றான். இது ஃப்ரெண்டு கூட விளையாண்டியா, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இன்னொரு நாள் உங்களுக்கு ஜூஜு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றான். ஏதோ விலங்கு கிட்ட தான் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. விலங்குக்கு பக்கத்துல எல்லாம் போக கூடாது, ஆபத்தான விலங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரியாம யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது பழகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இன்னைக்கு இந்த பையனோட பர்த்டேவா இருக்கும். அதுக்கான கேக்கு அதே மாதிரி பீஸாலாம் இவங்க வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த டைம்லயும் பீஸா கேக்கெல்லாம் வாங்கலாம், ஆனா எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால தான் டேவிட் கிட்ட பழகுற மாதிரி ஏமாத்தி அவரை சாவடிச்சிருக்காங்க. அவரோட காரு காசுன்னு எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. நமக்கு புரிய வருது. பையனை சந்தோஷமா இருக்க வச்சிடறாங்கல்ல, சரி படுன்ற மாதிரி இவங்களுமே தூங்க வைக்கிறாங்க. அப்பதான் வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு செக் பண்றதுக்காக இவங்க வெளியே வராங்க. ஆனா இப்ப எந்த சவுண்டுமே இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. எப்படியும் டேவிடோட பாடியை இவங்க டிஸ்போஸ் பண்ணோம்ல, இப்பயே பண்ணிரலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க லைட்டா போதையில இருக்காங்க. இப்ப சாவியை வச்சு கதவை திறக்கலான்னு பார்த்தா தப்பான இடத்துல போய் சாவியை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் செம்ம போதையில இருக்கேன், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே படுக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கு யாரோ தட்டுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதை இவங்க கவனிக்காம போய் படுத்துருவாங்க. காலையில சமயம் இவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி பையன் தான் கண் முழிக்கிறான். அப்ப ஜூஜுன்ற ஒரு கேரக்டரை பார்த்து பேசுறான். அங்க ஏதாவது மிருகம் இருக்கும் பேசுறான்னு பார்த்தா மிருகம் கூட இல்ல, இவன் தனியா தான் பேசிட்டு இருக்கான். அந்த ஜூஜு இருக்குல்ல, சாவி எடுத்துட்டு வா இந்த இடத்த ஓபன் பண்ணுன்னு சொல்லுது போல. இவனுமே சாவி எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப கார் டிக்கி இருக்கு பாத்தீங்களா, அதை இவன் ஓபன் பண்ணி விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த லில்லி கண்முழிக்கிறத காட்டுறாங்க. லில்லி கண்முழிக்கும் போது பையன் பக்கத்துல தான் படுத்திருக்கான். பையனோட கண்ணத்துல ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சிட்டு இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. இதனால அந்த அட்டைப்பூச்சை பையன் கண்ணத்துல இருந்து எடுத்துடுறாங்க. இப்ப வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. சரி பையன் தூங்கிட்டு இருக்கான், இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கார் டிக்கியை ஓபன் பண்ணி பாடியை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. கார் டிக்கியை ஓபன் பண்ணா உள்ள இருந்த பாடி காணாம போயிருக்கு. எங்க பாடியை காணோன்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ஷாக்கிங்கா கார் டிக்கியை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த கேம்பை விட்டு வெளியே வந்த பையனுமே பார்த்துடுறான். அம்மா அந்த நபரை தான் தேடிட்டு இருக்கீங்களா, அந்த நபர் இங்க இருந்து நடந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றான். யாரோ நைட்டு கதவை தட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, டேவிட் தான் சாகாம கதவை எட்டிலாம் மிதிச்சிருப்பாரு. இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பையன் கிட்ட எந்த சைடு நடந்து போனான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி கதவை யாரு திறந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் திறந்தேன், ஜூஜு தான் திறந்து விட சொன்னான், அதனால தான் திறந்து விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜூஜு யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் இன்னொன்னு வாட்டி அவன் பக்கத்துல இருக்கும் போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். நீ கேம்புக்குள்ளேயே பத்திரமா இரு, அம்மா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. காரணம் டேவிட் இப்ப ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்கான். இவங்க பையனையும் இவங்களையும் ஏதாவது பண்ணிட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அவன் எந்த டைரக்ஷன்ல போனானோ அந்த இடத்துல அவனை தேடி போறதுக்காக இவங்க கிளம்புறாங்க.
சேஃப்டிக்காக தான் ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. டேவிட் நீ எங்க இருக்க, வா வான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா டேவிட் வர மாதிரியே தெரியல. இவங்களுக்கு பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் கேக்குது. டேவிட் நீ பக்கத்துல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னை ஏமாத்தினது தப்பு தான், உனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும், இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரி மேல போட்டிருக்க ஓவர் கோட் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. வா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வர மாதிரியே தெரியல. திடீர்னு மரத்துக்கு மேல இருந்து ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் மட்டும் கீழே விழுது. இவங்களும் ஒண்ணும் புரியாம அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு செக் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு மனுஷனோட இதயம் தான் இருக்கு. என்னது இது, டேவிடோட இதயமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. வண்டியில ஏறுன்னு பையன் கிட்ட சொல்றாங்க. அம்மா ஜூஜு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ற மாதிரி சொல்றான். டே ஜூஜுலாம் யாருமே கிடையாது, முதல்ல வண்டியில ஏறுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பையன் அடம் பிடிக்கிறான். வரியா இல்லையான்ற மாதிரி இவங்க வேகமா கார்ல ஏத்திடுறாங்க. இப்ப கார் ஏத்திட்டு கிளம்புறாங்க. பையன் ஜூஜுன்னு வேற சொல்றான்ல, அது யாரு என்னன்னு உங்களுக்கு புரியல. வேற யாரோ இந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு சேஃப் கிடையாது, பையனை வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பையன் இருக்கான்ல, ஜூஜு வரானா வரானான்ற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அங்க என்னடா பாக்குற, அமைதியா வான்ற மாதிரி அம்மாவும் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பையனை வேற கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதனால ரோட்டை கவனிக்காம வண்டியை ஏடவிடமா ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வண்டியை இடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இல்ல, வண்டியை சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக இவங்க ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனும் அமைதியா அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். முன்னாடி பார்த்து உட்காந்துட்டு இருந்த பையன் இப்ப பின்னாடி திரும்பி பாக்குறான். அந்த ஜூஜு தான் கூப்பிட்டு இருக்கான் போல. ஜூஜு நீ எப்ப வந்த அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். பையன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உண்மையில பின்னாடி யாருமே கிடையாது. இவங்களுமே பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஷாக்கிங்கா திரும்பி பாக்குறாங்க. அங்க யாரோ இருக்காங்க போல. அந்த நபரை பார்த்து இவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதாவது பேய் மாதிரி ஏதோ இருக்கு, அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. படிக்கிற இந்த டிட்லி டென்ட் செட்டப்ல உட்காந்து தான் படிச்சிட்டு இருக்கா. செம்மையா பயம் வருது. இதுக்கு மேல வேணான்ற மாதிரி புக்கை க்ளோஸ் பண்ணிடுறா. பாட்டி நீங்க ஒரு கதை தானே படிக்கணும்னு சொன்னீங்க, ஆனா நான் 2 கதை படிச்சிட்டேன், 2வது கதை ரொம்ப பயம்புத்துற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. என்ன கதையை படிச்சேன்னு கேக்குறாங்க. இவளுமே கதையோட பேரை சொல்றா. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, உனக்கு பிடிச்ச டிஷ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்றா. எனக்கு சில்லி மட்டும் தேவைப்படுது, வெளியே இருக்க செடியில போய் பறிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி நீங்க தான் நைட்டு நேரம் செடியில இருந்து எதையும் பறிக்க கூடாது, அப்படி பறிச்சா பிரச்சனை வரும்னு சொல்லுவீங்களே அப்படின்ற மாதிரி டிட்லி கேக்குறா. நான் சொல்லல, பெரியவங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ரூல்ஸ்னு ஒண்ணு போடுறது எதுக்கு, ரூல்ஸை மீறதுக்காக தான். நீ ஒரு வாட்டி பறிக்கலாம், தப்பில்ல, போய் பறிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பேத்தியும் ஏத்துக்கிறா. இப்ப வெளியே இருக்க அந்த சில்லி செடி கிட்ட வந்துடுறா. பறிக்கலான்ற மாதிரி இவ பறிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவ கத்துற மாதிரி பாட்டிக்கு சவுண்ட் கேக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க. சரி பார்க்கலான்ற மாதிரி வேகமா வெளியே வராங்க. அந்த செடி இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரிஃப்ளெக்ஷன் மூலியமா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த செடி ரொம்ப பெருசா மாறி இருக்கு போல. பேத்தியை லாக் பண்ணி அது கொண்டு போயிட்டு இருக்கு. டிட்லி டிட்லி அப்படின்ற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டி பேத்தி நிஜம் கிடையாது, ஒரு பெரியவர் டைப் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுல வர கதாபாத்திரமா தான் இவங்க இருப்பாங்க. இந்த கதையை இவர் எழுதி முடிச்சிடுறாரு. டிட்லி அந்த செடி கொண்டு போயிட்டு இருக்கு, பாட்டி டிட்லி டிட்லின்னு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி கதையை இவர் முடிச்சிடுறாரு. எல்லா கதையும் இவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் முடிப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த கதையை இவர் முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் பேத்தி பேசும்போது இவர் பேசாத மாதிரி காமிச்சாங்கல்ல, ஏன்னா பேத்தி ஒரு கேரக்டர் மட்டும்தான். இப்பதான் அந்த விஷயம் ரிவீல் ஆகுது. இப்ப கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்து ஒரு சேர்ல உட்கார்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த 4 கதையிலையும் எண்டிங் மட்டும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்க என்ன நடந்திருக்கோன்றதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நமக்கே விட்டுருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.